நம்ம பிள்ளைங்களுக்கு வெறும் மார்க் மட்டும் போதுமா? இல்ல, மார்க்கையும் தாண்டி அவங்க நல்ல பண்புகளோட, திறமைகளோட ஒரு நல்ல மனிதரா வளரணும்னு நாம ஆசைப்படுறோம். அந்த ஆசைய நிறைவேற்ற மாதிரி மதிப்பெண்களை மட்டும் இலக்கா வைக்காம மாண்புகளையும் நோக்கமா கொண்ட ஒரு பள்ளிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, இது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெற்றோரா நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கொடுக்கற கல்வி அவங்களோட வாழ்க்கையே மாத்தணும். வெறும் புத்தக படிப்பு மட்டும் இல்லாம நவீன உலகம், நல்ல பழக்க வழக்கங்கள், அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைன்னு எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்ற ஒரு இடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தேடல்ல நீங்க இருந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அலிவலம் பகுதியில இருக்கிற SET வித்யாதேவி பள்ளி ஒரு சரியான பதிலா இருக்கலாம். ஒரு பள்ளிக்கு எதுங்க முக்கியம்? பெரிய கட்டடங்களா இல்ல வேற ஒரு ரிசல்ட்டா? இவங்க சொல்றாங்க, ஒழுக்கம், திறமை, பண்பாடு, இந்த மூணும் தான் எங்க அஸ்திவாரம்னு. வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஆல்ரவுண்டரா, ஒரு சாதனையாளரா உருவாக்குறது தான் அவங்களோட நோக்கம். சரி, இது எப்படி அவங்க சாத்தியமாக்குறாங்க? இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒவ்வொரு குழந்தையோட சின்ன சின்ன முன்னேற்றத்தை கூட இவங்க கொண்டாடுறாங்க. வார வாரம் ஸ்டார் ஆஃப் த வீக், மாசம் மாசம் ஸ்டார் ஆஃப் த மந்த்னு சொல்லி பாராட்டுறாங்க. இது அந்த குழந்தைக்குள்ள நம்மளையும் மதிக்கிறாங்க, நாமளும் சாதிக்க முடியும்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை விதைக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் பேச்சளவுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கு ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்கு. இந்த பள்ளி மாணவர்கள் சுத்துப்பட்டுல நடக்கிற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கலை நிகழ்ச்சிகள்னு எல்லாத்துலயும் ஜெயிச்சு குவிக்கிறது தான் இவங்களோட அணுகுமுறைக்கு கிடைச்ச வெற்றி. ஓகே, ஒழுக்கம், பண்பாடு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாம எதுவுமே இல்ல, கரெக்டா? சிட்டில இருக்கிற பெரிய ஸ்கூல் வசதிகள் நம்ம ஊர்லயே, நம்ம வீட்டு பக்கத்திலேயே கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அதுக்குதான் இவங்க அடுத்ததா பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒன்னுன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல AI பவர்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னா என்ன? சும்மா போர்ட்ல எழுதி போடுற காலம் எல்லாம் போச்சு. இப்போ இன்டராக்டிவ் பேனல்ஸ் மூலமா பாடங்களை ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஆங்கிலத்துல சரளமா பேச வைக்கிறதுக்குன்னே கராத்தி பாத் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் கோர்ஸ், ஹிந்தி கத்துக்கிறதுக்கு தனியா கிளாஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல. ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் அடுத்து என்ன? காலேஜ். அதுவும் நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நாம பெரிய கனவு காண்போம். ஆனா அதுக்கு நீட், JEE மாதிரி பெரிய நுழைவுத் தேர்வுகள் எழுதணுமே. அதிலும் கிராமப்புற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஜெயிக்க இவங்க ஒரு தெளிவான திட்டத்தோட இருக்காங்க. இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். சும்மா கடைசி நேரத்துல படிக்க வைக்காம 6ஆம் வகுப்புல இருந்தே நீட், JEE தேர்வுகளுக்கு ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாங்க. அப்புறம் +1 +2 வரும்போது இந்தியாவிலேயே நம்பர் 1 கோச்சிங் நிறுவனமான வேதாந்துவோட சேர்ந்து நேரடி பயிற்சி கொடுக்கறாங்க. இது மாணவர்களோட டாக்டர், இன்ஜினியர் கனவுக்கு ஒரு உறுதியான பாதையை அமைச்சு தருது. நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நமக்கு ஆசைதான். ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமேன்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு ஹீரோ மாதிரி வராங்க. திறமை இருந்தா போதும், பணம் ஒரு தடையே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. இந்த டேபிள பாருங்களேன். உங்க குழந்தை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா 100% ஃபீஸ் கிடையாது, முழுசா ஃப்ரீ. 2வது வந்தா பாதி ஃபீஸ் கட்டினா போதும். 3வது வந்தா 25% தள்ளுபடி. இது ஏதோ ஒரு கிளாஸ்க்கு மட்டும் இல்ல, LKGல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். நில்லுங்க, வெறும் ஃபீஸ் கன்செஷன் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க பையனோ பொண்ணோ 10th 495 மார்க்கு மேலையோ இல்லனா 12th 590க்கு மேலையோ எடுத்தா அவங்க கைக்கு கிடைக்க போறது எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். ஆமாங்க, 50,000 ரூபாய் ரொக்க பரிசு. இது அவங்க கடின உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு மிக பெரிய அங்கீகாரம். படிப்புன்னு மட்டும் இருந்தா போதுமா? உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சி வேணாமா? இவங்க அதையும் விடல. நம்ம பாரம்பரிய கலைகளான யோகா, சிலம்பம், கராட்டே, டான்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட இந்த வருஷம் 2 புது விஷயம் கொண்டு வராங்க. ஒன்னு வில்வித்தை, இன்னொன்னு ஸ்கேட்டிங். அதோட நம்ம கலாச்சாரத்தையும் மறக்க கூடாதுன்னு காமராஜர் பிறந்த நாள்ல இருந்து பொங்கல் விழா வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. ஆக மொத்தம் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க குறைஞ்ச கட்டணத்துல நிறைஞ்ச வசதிகள் இருக்கு. படிப்பு, ஒழுக்கம், டெக்னாலஜி, விளையாட்டு, கலாச்சாரம்னு ஒரு ஆல்ரவுண்டரா உங்க குழந்தைய மாத்த இந்த பள்ளி தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க. ஆனா இதையெல்லாம் நீங்க அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்ல. அந்த பள்ளி நிர்வாகமே உங்களை அன்பா கூப்பிடுறாங்க. ஒரு தடவை நேரா எங்க ஸ்கூலுக்கு வாங்கன்னு. நீங்களே வந்து பாருங்க. அந்த சூழலை, ஆசிரியர்களோட அர்ப்பணிப்ப, மாணவர்களோட உற்சாகத்தை உணரும்போது இந்த மாற்றத்தை நிச்சயம் புரிஞ்சுக்குவீங்க.
சோ இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. உங்க குழந்தையோட ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான சரியான இடமா இது இருக்கலாம். 2026-2027 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க, பேசுங்க. உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கான முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. ஒரு நல்ல முடிவெடுங்க.